திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதி ஆஞ்சநேயர் கோவில்களில் அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. வத்தலக்குண்டு பெரியகுளம் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ வால்கோட்டை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 5000 தட்டு வடைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட மாலை மற்றும் பழவகை தோரணம் அலங்காரத்தின் நடுவே வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் விஸ்வரூப தரிசனத்தில் வால்கோட்டை ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் முதல் வார்டு பள்ளி முன்னாள் மாணவர்கள் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் கொங்குவார்பட்டியில் மஞ்சள் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள முக்கிய பிராண ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பு பூஜையுடன் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் நகரில் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட 18 அடி உயர ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். இவரை தரிசனம் செய்ய வெளி மாநிலம் மற்றும் மாவட்டத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தினம்தோறும் வழிபட்டு ஆஞ்சநேயரின் அருள் பெற்று செல்கின்றனர். ஆண்டுதோறும் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் வரும் ஆஞ்சநேயர் பிறந்த நாளான இன்று அனுமன் ஜெயந்தி விழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டும் அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி இன்று அதிகாலை 5 மணிக்கு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை சாத்தப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். முன்னதாக 1008 வடைமாலை சாத்தப்பட்டு நடை திறப்பு நடைபெற்றது. பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என கோஷங்களை எழுப்பினர். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு 492 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 50 கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. ஒரு வழியாக பாதையாக போடப்பட்டு நகருக்குள் ஒரு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் அனுப்பி வைக்கப்படுகின்றன. பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய ஏதுவாக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து காலை 11 மணி முதல் 1 மணி வரை நல்லெண்ணெய் காப்பு, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 8 வகையான மூலமாக சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு 1 மணி அளவில் தங்கக்காப்பு அலங்காரத்தில் சிறப்பு காட்சியளிக்கின்றார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் விளக்கேற்றி வழிபாடு நடைபெற்றது. தெய்வீக பக்தர்கள் பேரவை சார்பில் சுமார் 30 பேர் கோவிலுக்குள் சென்று கருடாழ்வார் சன்னதி முன்பு விளக்கேற்றி வழிபட்டனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சைவ வைணவ பாகுபாடு நிலவுவதாகவும் தீட்சிதர்கள் பொதுமக்களுடன் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விளக்கேற்றி வழிபட்டதாகவும் நடராஜர் கோவிலை அரசே ஏற்க வேண்டும் எனவும் பேட்டியளித்துள்ளார். நடராஜர் கோவிலை அரசே ஏற்க வேண்டும் என பேட்டி. நடராஜர் கோவிலில் கனகசபை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்களிடம் தீட்சிதர்கள் பணம் வசூலிப்பதாகவும் குற்றச்சாட்டு. சிதம்பரம் நடராஜர் கோவில் உலக பிரசித்தி பெற்றது. இக்கோவில் தீட்சிதர்களின் நிர்வாகத்தில் உள்ளது. இந்த கோவிலின் உள்ளே தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் உள்ளது. பெருமாள் கோவிலுக்கு டிரஸ்டிகள் உள்ளனர். தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சைவ வைணவ பாகுபாடு இருப்பதாகவும் அது களையப்பட வேண்டும் என்பதும் சிதம்பரம் தெய்வீக பக்தர்கள் பேரவையின் குற்றச்சாட்டாக இருந்தது. இந்த நிலையில் நடராஜர் கோவில் மற்றும் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் சைவ வைணவ ஒற்றுமை வலுப்பெற வேண்டி தெய்வீக பக்தர்கள் பேரவை சார்பில் இன்று கோவிந்தராஜ பெருமாள் கோவில் சன்னதி எதிரில் 108 விளக்கேற்றி வழிபாடு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனால் நடராஜர் கோவில் மற்றும் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இந்நிலையில் தெய்வீக பக்தர்கள் பேரவை நிறுவன தலைவர் ஜெமினி ராதா தலைமையில் சுமார் 30 பேர் இன்று நடராஜர் கோவிலின் கீழ் சன்னதியில் இருந்து சைக்கிளில் அகல் விளக்குடன் கோவிலுக்குள் சென்றனர். பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் தடுக்க போலீசாரும் சென்றனர். சைவ வைணவ ஒற்றுமை ஓங்க வேண்டும். நடராஜர் கோவிலில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு பிரம்மோற்சவம் நடத்தப்பட வேண்டும். பெருமாள் கோவில் கொடிமரத்தை புதுப்பிக்க தீட்சிதர்கள் அனுமதிக்க வேண்டும் என்கின்ற முழக்கங்களை எழுப்பியபடி அனைவரும் கோவிலுக்குள் சென்றனர். கோவிலின் உள்ளே சென்றவர்கள் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் சன்னதிக்கு சென்று சன்னதியின் எதிரே கொடிமரத்திற்கு அருகில் உள்ள கருடாழ்வார் சன்னதி முன்பு விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர். பின்னர் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதிக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த தெய்வீக பக்தர்கள் பேரவை அமைப்பினர் அங்கிருந்து நடராஜர் கோவிலுக்கும் சென்று கனகசபை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்தனர். போலீஸ் பாதுகாப்புடன் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த தெய்வீக பக்தர்கள் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவர் ஜெமினி ராதா செய்தியாளர்களிடம் கூறுகையில்,
சிதம்பரம் நடராஜர் கோவிலை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மன்னர்கள் கட்டினார்கள். தற்பொழுது பொது தீட்சிதர்கள் நிர்வாகத்தில் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் உள்ள தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலுக்கு அறங்காவலர்கள் இருக்கின்றனர். இந்த கோவிலில் சைவ வைணவ பாகுபாடு பல நூற்றாண்டுகளாக இருக்கின்றது. கனகசபை மீது ஏறி நடராஜரை தரிசனம் செய்ய தீட்சிதர்கள் தன்னிச்சையாக தடை விதித்தார்கள். இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்யப்படுகின்றது. ஆனால் இங்குள்ள தீட்சிதர்கள் கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய பணம் கேட்கின்றனர். இப்பொழுது கூட பணம் வாங்கிக் கொண்டுதான் நடராஜரை தரிசனம் செய்ய கனகசபையில் அனுமதிக்கின்றனர். பணத்தை வாங்கிக் கொண்டு அதற்கு பதிலாக நடராஜர் படத்தை கொடுக்கின்றனர். நடராஜர் படம் இருந்தால்தான் கனகசபை மீது ஏற முடியும், இல்லை என்றால் மேலே செல்ல முடியாது. கோவிலில் பொது தீட்சிதர்கள் தொடர்ந்து ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்றனர். இங்குள்ள தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவம் நடைபெற்று பல நூற்றாண்டுகள் ஆகின்றது. அதற்காகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளோம். பெருமாள் கோவில் கொடிமரத்தை மாற்றுவதற்கு தடை விதிக்கின்றனர். எனவே தீட்சிதர்கள் தங்களது போக்கை மாற்றிக்கொண்டு சைவ வைணவ ஒற்றுமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்று பெருமாள் கோவிலில் உள்ள கருடாழ்வார் சன்னதி முன்பு விளக்கேற்றி வழிபட்டு பின்னர் கோவிந்தராஜ பெருமாளையும் கனகசபை மீது ஏறி நடராஜரையும் தரிசனம் செய்திருக்கின்றோம். எனவே தீட்சிதர்கள் வரும் காலங்களில் பக்தர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும் என கூறினார். விளக்கேற்றி வழிபாடு நடத்திய பின் சிவபக்தர் ஜெயசீலா வருகையில் தில்லை நடராஜர் கோவிலில் தீட்சிதர்கள் செய்யும் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. எதிர்த்து கேட்டால் வீண் பழி சுமத்துகின்றனர். பக்தர்கள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் முதல்வருக்கு வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், இந்த கோவிலை தமிழ்நாடு அரசு தனது முழு கட்டுப்பாட்டில் எடுத்து அரசே ஏற்று நடத்த வேண்டும். தில்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடத்த வேண்டும் என கூறினார். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலை சேர, சோழ, பாண்டிய, பல்லவ, விஜயநகர பேரரசு மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் போன்ற மன்னர்களால் பல்வேறு காலகட்டத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டது. தற்பொழுது பொது தீட்சிதர் நிர்வாகத்தில் உள்ளது. இங்கு இருக்கக்கூடிய தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை மேற்பார்வையில் அறங்காவலர் நிர்வாகத்தில் உள்ளது. இந்த கோவிலில் சைவ வைணவ பாகுபாடு பல நூற்றாண்டு காலமாக உள்ளது. இந்த கோவிலில் கனகசபை மீதேறி சாமி தரிசனம் செய்வதற்கு திடீரென்று முன்னறிவிப்பின்றி அரசினுடைய ஆலோசனை இல்லாமல், பக்தர்களுடைய ஆலோசனை இல்லாமல் தன்னிச்சையாக பொது தீட்சிதர் தடை விதித்தார்கள். இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து அதிகாரியும் சந்தித்து, காவல்துறை அதிகாரியை சந்தித்து கேட்ட பிறகு முடியாது என்று கூறிவிட்டார்கள் பொது தீட்சிதர்கள் ஆணவ போக்கோடு. எனவே இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்களால் நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகத்தில் நல்லாட்சி புரிந்து வரக்கூடிய தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறையுடைய பொற்கால ஆட்சி நடத்தி வரக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் முழு ஒத்துழைப்போடு அரசாணை வெளியிட்டார்கள். அந்த அரசாணைப்படி தற்பொழுது கனகசபை மீதேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றோம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் பல முறை நீதியரசர் சொல்லியும் கூட என்ன செய்கின்றார் என்றால், அந்த கனகசபை மீதேறி சாமி தரிசனம் செய்வதற்கு ரூபாய் 200, 500, 1000 என்று வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கூட நாங்கள் சென்று பார்த்தோம். ரூபாய் 200, 500 அதுக்கு எப்படின்னா நடராஜர் படத்தை கையில் கொடுத்துட்றாங்க. அந்த நடராஜர் படம் இருந்தால் தான் பக்தர்கள் மேலே போகலாம், இல்லைன்னா பக்தர் போக முடியாது. நாங்கள் எப்படி போனோம்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆணை பெற்ற காரணத்தால் எங்களை உள்ளார விட்டாங்க. இதுபோன்று ஆணவ போக்கோடு நடந்து கொண்டிருக்க பொது தீட்சிதர்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதியரசர் என்ன சொன்னார்கள் என்றால், பொது தீட்சிதர்கள் கடவுளுக்கு மேலே, ஆண்டவனுக்கு மேலே தன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீதியரசர்களே கூறினார்கள். கூறியும் கூட தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு தமிழக அரசோடும் பக்தர்களோடும் பொது தீட்சிதர்கள் ஒன்றிணைந்து செயல்படாமல் ஆணவ போக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்களுடைய நலன் கருதி, பக்தர்களுடைய நலன் கருதி தீட்சிதர்கள் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு பக்தர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும். மேலும் இன்னொன்று என்ன நிகழ்ச்சி என்றால், இங்கு இருக்கக்கூடிய தில்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடைபெற்று பல நூற்றாண்டு காலமாக ஆகிறது. இது குறித்து தீட்சிதரிடத்தில் கேட்டபோது தீட்சிதர்கள் அதற்கும் தடை விதித்தார்கள். அதற்கும் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது உள்ளே சென்று பார்த்தால் தெரியும், ஒரு கொடிமரம் இருக்கிறது. அந்த கொடிமரம் கீழே விழுந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கீழே விழுந்துவிடும், உடைந்துவிடும். அதனால் பக்தர்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே அந்த கொடிமரத்தை மாற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறையும் இந்து அறங்காவலர்களும் முயற்சித்த போது இதற்கும் பொது தடை விதித்தார்கள். ஏன் தடை விதித்தார்கள் என்றால் சரியான பதில் இல்லை.
மாற்றணுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர ஏன் தடை கேட்டாங்கன்னா அது தெரிய மாட்டேன், சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க. எனவே பக்தரின் நலன் கருதி, பொதுமக்களுடைய நலன் கருதி டீச்சர்கள் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு சைவ வைணவ ஒற்றுமைக்காக அவர்கள் இணக்கமாக இருக்க வேண்டும். அது குறித்து தான் இன்றைக்கு சைவ வைணவ சமய ஒற்றுமை குறித்து கருடாழ்வா முன்பு 108 விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி அதன் பிறகு பெருமானை தரிசித்து இன்றைக்கு கனசபை மீதேறி நடராஜ பெருமானை தரிசித்து கீழே இறங்கி இருக்கின்றோம். பொது டீச்சர்கள் தயவு செய்து பக்தர்களோடு இணக்கமாக இருக்க வேண்டும், அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும். பொது டீச்சர்கள் ஆண்டவனுக்கு மேலாக தன்னை நினைத்து கொள்ள வேண்டாம். நாங்களும் உங்களுடைய நண்பர்கள்தான். இதை பக்தர்கள் சார்பாக தெய்வீக பக்தர்கள் பேரவை சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிவனே சங்கர நாராயணனா காட்சி தராரு. ஆனால் இந்த தில்லை நடராஜர் கோவிலில் இந்த தீட்சிதர்கள் பண்ணுற அட்டுழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. எடுத்து கேட்டால் யாரையும் கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க, வீண் பழி சுமத்துவாங்க. நாங்கள் பக்தர்கள் சார்பாகவும் மக்களுடைய சார்பாகவும் நாங்கள் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நீதி அரசர்கள்கிட்டையும் ஒரு ஒட்டுமொத்த மக்களுடைய வேண்டுகோளாக ஒன்று தான் வைக்கிறோம். இந்த கோவிலை முழு கட்டுப்பாட்டோட இந்த நடராஜர் கோவில் முழு கட்டுப்பாட்டோட அரசு ஏற்று நடக்கணும். இது மட்டும்தான் எங்களோட கோரிக்கை. தில்லை கோவிந்தராஜ பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடத்தணும். இதுதான் எங்களோட முழு கோரிக்கை. தேங்க்யூ. ஜெய் ஷீலா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் முட்டியூர் கிராமம் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத மாணிக்க ஈஸ்வரர் ஆலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், எலுமிச்சை, திராட்சை, மாதுளை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பக்த நட்சத்திர தீபம், பஞ்சமுக தீபார்த்தனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அரங்காவலர் ஸ்ரீ சபரிநாத குருக்கள் மற்றும் ஆலய அர்ச்சகர் ஸ்ரீ பரத் குருக்கள் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். क्षेमस्थैर्यधैर्यविधिवदेशौर्य ओम श्रीरामदूताय नमः ओम श्रीराम जय राम जय जय राम सीताराम जय राधे. தரங்கம்பாடி அருகே புகழ்பெற்ற அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபாடு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அனந்தமங்கலம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஸ்ரீ திரிநேந்திர தச புஜ வீர ஆஞ்சநேயர் 3 கண்களையும் 10 கரங்களையும், அந்த கரங்களிலெல்லாம் சங்கு, சக்கரம், வில், அம்பு, சூலம் போன்ற ஆயுதங்களையும் ஏந்தி முதுகின் இரு பக்கமும் கருடனுக்குரிய சிறகுகளோடு காட்சி தருகிறார். இதுபோன்ற ஆஞ்சநேயர் திருமேனி உலகில் இங்கு மட்டுமே உள்ளது. மேலும் தனிச்சிறப்பாக அனந்தமங்கலம் ராமாயணத்துடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ளது. ஆஞ்சநேயர் இலங்கையில் உள்ள அரக்கர்களை சம்ஹாரம் செய்து திரும்பி வரும் வழியில் கடலோரம் இயற்கை சூழ்ந்த இடத்தில் இறங்கி ஆனந்தமாய் தங்கியிருந்த இடம்தான் இந்த தலம் என்றும், அதனாலேயே இது ஆனந்தமங்கலம் என்றும் அழைக்கப்பட்டு தற்போது மருவி அனந்தமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது என்பது தல வரலாறு. எனவே இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டாலே சிவன், திருமால், பிரம்மா, ஸ்ரீராமர், இந்திரன், ருத்ரன், கருடாழ்வார் ஆகிய அனைவரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் பல்வேறு சிறப்புகளை உடைய இவ்வாலயத்தில் இன்று அனுமன் ஜெயந்தி விழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி ஆஞ்சநேய சுவாமியை கோவில் மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து பால், இளநீர், சந்தனம் ஆகியன கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு துளசி, வெற்றிலை, எலுமிச்சை மற்றும் வடைகளால் மாலைகள் அணிவித்து பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை ரயிலடி ஆபத்துதாரண ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சுவாமிக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டது. ஸ்ரீராமபிரானின் தூதுவரும் வாயுபுத்திரருமான ஆஞ்சநேய சுவாமிகள் மார்கழி மாத அமாவாசை தினத்தில் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தார். அவரது அவதார தினமான இன்று நாடெங்கும் உள்ள ஆஞ்சநேயர் கோவில்களில் அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரயிலடி பகுதியில் அமைந்துள்ள ஆபத்துதாரண ஆஞ்சநேய
சுவாமி கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி கோவிலில் அதிகாலை சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மூலவருக்கு தங்க அலங்காரமும் உற்சவருக்கு தங்க கவச அலங்காரமும் செய்து மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நாடு முழுவதும் இன்று அனுமன் ஜெயந்தி விழா அந்தந்த அனுமன் திருக்கோவில்களில் மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த வகையில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருக்கோவில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவில் ஆகும். ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையொட்டி அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவரான ஆஞ்சநேயருக்கும் பால், தயிர், பன்னீர், அபிஷேகத்தூள், மஞ்சள், இளநீர், பஞ்சாமிரதம், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக திருக்கோவில் வளாகத்தில் சிறப்பு யார் கொண்டு அமைத்து பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாக குண்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் மூலவர் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு விமர்சையாக அனுமன் ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் சாற்றி வடை, துளசி, வெற்றிலை மாலைகளாலும் மற்றும் வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இன்று ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்பதால் அதிகாலையிலேயே நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை தரிசித்து செல்கின்றனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு வடை மற்றும் துளசி பிரசாதமாக வழங்கப்பட்டதுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நடைபெற்ற அனுமன் ஜெயந்தி விழாவில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வரும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டியும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெயரில் சிறப்பு பூஜை செய்தார். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அருகன்குளம் என்ற இடத்தில் ஜடாயு தீர்த்த கட்டம் அமைந்திருக்கிறது. அங்கே ஸ்ரீ சீதாதேவி சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தம்பி லக்ஷ்மணனுடன் காட்டுராமர் என அருள்பாலிக்கின்றார். தோஷங்களாலும் கல்யாண தடையாலும் வருந்தும் அன்பர்கள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் கல்யாண வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீ காட்டுராமர் ஆலயத்தில் மூலவர் சன்னதிக்கு எதிரில் ஸ்ரீ ஜெயன் சித்தி ஆஞ்சநேயர் கைகூப்பிய நிலையில் அஞ்சலி வரதனாக காட்சி தருகிறார். பழமையும் பெருமையும் வாய்ந்த காட்டுராமர் கோவிலில் இன்று ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், மூலவர் திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் ஸ்ரீராமருக்கு முத்தங்கி ராஜ அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டது. தொடர்ந்து மார்கழி திருப்பாவை சாற்று முறை நடைபெற்றதும் கலசங்கள் கொண்டு ஹோமங்கள் நடைபெற்றது. நண்பகலில் ஸ்ரீ ஜெயசுத்தி ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் பொடி, வாசனை பொடி, மாப்பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், சந்தனம் போன்ற நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றன. நிறைவாக கலசங்கள் ஊர்வலமாக ஆலய பிரதிஷ்டமாக கொண்டு வரப்பட்டு ஆஞ்சநேயருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட ஸ்ரீ ஜெயசுத்தி ஆஞ்சநேயருக்கு நட்சத்திர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு ஸ்ரீராமர் மற்றும் ஆஞ்சநேயர் அருள் பெற்று சென்றனர். வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது.
அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை, 2000 லிட்டர் பால் உள்ளிட்ட திவ்ய திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஹனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் விசேஷங்கள் நடைபெற்று வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பஞ்சவடி பகுதியில் அமைந்துள்ளது 36 அடி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில். இங்கு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு 36 அடி விஸ்வரூப ஜெப மங்கள பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமிக்கு 2000 லிட்டர் பால் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் அபிஷேகமும் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு புண்காவசனம், விசேஷ மூல மந்திரம், யாகம் உள்ளிட்டவை நடந்தது. அதைத் தொடர்ந்து 106 திவ்ய தரிசன நிலங்களுக்கு பாத யாத்திரையாக சென்று ராமர் பாதத்திற்கு பூஜை செய்யப்பட்ட ராமர் பாதத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விசேஷமான வாசனை சத்தத்தால் மூலவருக்கு அபிஷேகமாக நடைபெறுகிறது. அதே சமயத்திலே ஸ்ரீராமன், சீதை, லக்ஷ்மணன் அவர்களுக்கும் சந்தனத்தால் ஒரே பெரியகுளம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெரிய தச்சூர் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகதீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவிக்கு மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும், யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரத்யங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை அருள்மிகு மதனகோபால சுவாமி திருக்கோவிலில் உபகோயிலான அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக இன்று காலையில் சுதர்சனர், நரசிம்மர், தன்வந்திரி, வாயுஸ்துதி, அனுமன் ஹோமங்கள் நடைபெற்றதன் தொடர்ச்சியாக பஞ்சாமிர்த அபிஷேக அலங்காரம் மற்றும் தீபாராதனையை தொடர்ந்து வெள்ளி கவசத்தில் புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அர்ச்சனை செய்து ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்தப்பட்டது. விழாவில் மதுரையில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து அனுமனை தரிசனம் செய்தனர். விழாவை முன்னிட்டு புஷ்ப பல்லக்கில் அனுமன் வீதி உலா நிகழ்வும் பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதமும் வழங்கப்பட்டது. கும்பகோணத்தில் மார்கழி மாதம் அமாவாசையில் மூலம் நட்சத்திரம் வரும் நாளில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மட்டும் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அனுமான் கோவில்களிலும் பெருமாள் கோவில்களிலும் அனுமன் ஜெயந்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பிற மாநிலங்களில் வைகாசி மாதம் வளர்பிறை தசமி திதி அன்று அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். அந்த வகையில் இன்று தமிழகத்தில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனி பகுதியில் கருங்கல்லினால் இரட்டை கருங்கல் ராஜகோபுரங்கள், 3 தங்க கொடிமரங்களுடன் அமைந்துள்ள வலம்புரி விநாயகர் கோவில், பர்வதவர்த்தினி அம்பாள், உடனாய ராமநாத சுவாமி கோவில் மற்றும் அனுகிரக ஆஞ்சநேய சுவாமிகளுடன் கூடிய பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் மற்றும் ஐயப்பன், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, சொர்ணாகர்ஷண பைரவர் மற்றும் பரிவார தெய்வங்களுடன் அருள்பாலித்து வரும் அனுகிரக ஆஞ்சநேய சுவாமிக்கு அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு சிறப்பு ஹோமம் நடைபெற்ற பிறகு ஸ்ரீ அனுகிரக ஆஞ்சநேயர் சுவாமிக்கு திரவிய பொடி, மாப்பொடி, மஞ்சள் பொடி, பால், தயிர், சந்தனம், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து புனித நீர் நிரம்பிய கடநீரை கொண்டு கட அபிஷேகமும் நடைபெற்ற பிறகு சிறப்பு அலங்காரத்தில் அலங்கார தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
ராஜபாளையத்தில் இதே வருடத்தில் இரண்டாவது முறையாக அனுமன் ஜெயந்தி விழா நடைபெற்றது. சாரல் மழையிலும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். வாயுபுத்திரரான ஹனுமன் ஜெயந்தி இந்த ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இறுதியான இன்று ஹனுமன் கோவில்களில் ஜெயந்தி விழா நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கல்லணை ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இங்கு அமைந்துள்ள கணபதி ரதத்தில் பயணிக்கும் சூரியன், ராமர், லக்ஷ்மணனை சுமந்தவாறு 12 அடி உயரத்தில் காட்சியளிக்கும் மகா ஆஞ்சநேயர், லக்ஷ்மணன் மற்றும் சீதா பிராட்டியுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கும் மூலவர் ராமர் சிலைகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக மூலவருக்கு எதிரே உள்ள ராம பக்த ஆஞ்சநேயர் சுவாமிக்கும் 12 அடி உயரம் உள்ள மகா ஆஞ்சநேயர் சிலைக்கும் 1000க்கும் மேற்பட்ட உளுந்து வடைகள் மற்றும் பழங்களால் மாலைகள் சாற்றப்பட்டிருந்தன. மேலும் ஜாங்கிரி, லட்டு உள்ளிட்ட இனிப்புகள், வாழைத்தார், வெற்றிலை, ரோஜா, துளசி, பழங்கள் உள்ளிட்டவைகளால் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது. அதிகாலையில் நடைபெற்ற சிறப்பு யாகத்திற்கு பின் குண்டத்தில் வைக்கப்பட்டிருந்த கும்பத்தின் புனித நீர், பால், வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் ஆஞ்சநேயர் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் நடந்த கோபூஜைக்கு பின்னர் ரூபாய் நோட்டுகளுடன் கூடிய செல்வ வெள்ளி அலங்காரம், மதியம் துளசி மகாலட்சுமி அலங்காரம், மாலையில் வடை மாலையுடன் கூடிய ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ராஜபாளையம், தேவதானம், சேத்தூர், சிவகிரி, கோவிலூர், தழவாய்புரம், செட்டியார்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் சுமார் 1 கிலோமீட்டர் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அதிகாலை முதல் மாலை வரை அன்னதானம் வழங்கப்பட்டது.